விளையாட்டில் பெண்களுக்கு வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு ஒரு அருமையான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை சாதாரண பேர்லங்க முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு. ரொம்ப 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 இந்த பேரே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அந்த முதல்வர் கோப்பையை வந்து அந்த வெற்றி கோப்பையை நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க அண்ணன். உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன். அதாவது என்னுடைய சகோதரி என்னுடைய தீவிர ரசிகை, ரொம்ப தங்கமான பிள்ளை. முதல்ல இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு கைத்தட்டு பண்ணணும். இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்க தேவயானி, அருமையான வார்த்தை. ஒரு பிள்ளை ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான். அது தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி தான். எந்த ஈகம் இல்லாம அழகா அவங்களுக்குள்ள அழகா அப்படியே ஒருத்தவங்க விளாண்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்தா கூட அந்த மற்ற டீம் போய் அந்த பிள்ளைய உடனே பாக்குறாங்க. அந்த என்ன டீ ஆச்சு ஒன்று. அப்புறம் ஒரு அம்மா அப்படி நான் அப்படியே 6ஆம் நம்பரா கார்த்தியான ஒரு அம்மா அடாடா அடா 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 இல்லை நான் அதை மட்டும் தனியாக பாராட்டுறேன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் தப்பாக அனுப்பிச்சிடக்கூடாது. எல்லாமே எல்லாமே கார்த்தியா வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. நல்லா விளையாடுறீங்க. அதில் 2-3 பொண்ணு அந்த பல்க் எடுக்குது. அப்படியே வாக்கிங் வேற போகுது. ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது. அப்படியே நடக்குது. அப்படியே நடக்குது. தேவயானி கேட்டுக்குது, ஆமாம் ஏன் இப்படி நடக்குது? அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமான்னு நான். தேவயானி உடனே கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அதாவது என்னன்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் அந்த டயத்தை அப்படியே கீப் அப் பண்ணி அந்த மார்க் அப்படியே அப்படி இறங்க விடாமல் பண்ணுறது. அடாடாடாடாக எனக்கும் கார்த்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது சிஏ முடிச்சிருக்குது. இந்த கார்த்தியாவை பார்த்தோன்னா என் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெருமையாக. நானும் 3 பிள்ளைக்கு தரப்பு பொன் பிள்ளைக்கு. உலகத்தில் இன்னொரு விஷயம், நம்ம அரசு பார்த்தீங்களா, இந்த திராவிட மாடல் ஐயா தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்தநாள் எடுப்ப அவர் பிறந்தநாளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன நடத்தும் போது அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சேர்ந்து அவர் இன்னும் ஆயுசோடு இருந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லா செய்வார். அது பெரும்பாலான துணைமுகங்களுக்கும் என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா நூறோடி வாழணும். ஐயா தமிழக முதலமைச்சர். இந்த வெற்றி கோப்பை வந்து இது முதல்வர் கோப்பை மட்டும் இல்லை. 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு பூரா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையா 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன் நான் 200 நிச்சயம். 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது போல திமுக தாங்க, நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க. அந்த ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கும் சம பங்கு அப்படின்றது சொத்தை பிரிச்சா கூட ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்ப 2 பையனை போக்குறாரு, 2 பொண்ணை போக்குறாரு. அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நினைவு வருது. ரொம்ப மகிழ்ச்சியா. பெண்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லா பேருக்கும் நம்ம அரசு ரொம்ப அருமையா அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதாவது நல்லா விளையாடுங்க. நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்கு. கிளப்புகள் விளையாட்டில் பெண்களுக்கு வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு ஒரு அருமையான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை சாதாரண பேர்லங்க
முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு. ரொம்ப 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 இந்த பேரே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அந்த முதல்வர் கோப்பையை வந்து அந்த வெற்றி கோப்பையை நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க அண்ணன். உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன். அதாவது என்னுடைய சகோதரி, என்னுடைய தீவிர ரசிகை, ரொம்ப தங்கமான பிள்ளை. முதல்ல இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கு, இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு கைத்தட்டு பண்ணுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்க தேவயானி, அருமையான வார்த்தை. ஒரு பிள்ளை ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான். அது தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி தான். எந்த ஈகம் இல்லாம அழகா, அவங்களுக்குள்ள அழகா அப்படியே ஒருத்தவங்க விளாண்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்தா கூட அந்த மற்ற டீம் போய் அந்த பிள்ளைய உடனே பாக்குறாங்க. அந்த என்ன டீ ஆச்சு ஒண்ணு. அப்புறம் ஒரு அம்மா அப்படி நான் அப்படியே 6ஆம் நம்பரா கார்த்தியான ஒரு அம்மா, அடாடா அடா 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 இல்லை, நான் அதை மட்டும் தனியாக பாராட்டுறேன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் தப்பாக நினைச்சிடக்கூடாது. எல்லாமே எல்லாமே கார்த்தியா வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க, நல்லா விளையாடுறீங்க. அதில் 2-3 பொண்ணு அந்த பல்க் எடுக்குது, அப்படியே வாக்கிங் வேற போகுது. ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. தேவயானி கேட்டுக்குது, ஆமாம் ஏன் இப்படி நடக்குது, அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமான்னு. நான் தேவயானி உடனே கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அதாவது என்னன்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் அந்த டயத்தை அப்படியே கீப் அப் பண்ணி அந்த மார்க் அப்படியே அப்படி இறங்க விடாமல் பண்ணுறது. அடாடாடாடா, எனக்கும் கார்த்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அது சிஏ முடிச்சிருக்குது. இந்த கார்த்தியாவை பார்த்தோன்னா என் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெருமையாக, நானும் 3 பிள்ளைக்கு தரப்பு, பொன் பிள்ளைக்கு. உலகத்தில் இன்னொரு விஷயம், நம்ம அரசு பார்த்தீங்களா, இந்த திராவிட மாடல் ஐயா தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்தநாள் எடுப்ப, அவர் பிறந்தநாளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன நடத்தும் போது அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சேர்ந்து அவர் இன்னும் ஆயுசோடு இருந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல செய்வார். அது பெரும்பாலான துணைமுகங்களுக்கும் என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா நூறோடி வாழணும். ஐயா தமிழக முதலமைச்சர் இந்த வெற்றி கோப்பை வந்து இது முதல்வர் கோப்பை மட்டும் இல்லை, 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு பூரா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையா 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா, மறுபடியும் சொல்றேன் நான், 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது போல திமுக தாங்க, நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கும் சம பங்கு அப்படின்றது சொத்தை பிரிச்சா கூட ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்பன் 2 பையனை பார்க்குறாரு, 2 பொண்ணை பார்க்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான்.